இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட இயற்கை உணவு தானியங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், பாரம்பரிய விதைகளை விற்கக்கூடிய நம்ம சென்னையில் சந்தையை உருவாக்கியுள்ள அதன் ஒருங்கிணைப்பாளர் மண் வாசனை மேனகா அவர்களிடம் இது குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். இந்த சந்தையோட நோக்கம் என்ன? இந்த சந்தையில் என்னென்ன உணவு தானியங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளது விரிவாக சொல்லுங்கள் மேடம். வணக்கங்க. இது நம்ம சென்னையில் சந்தைன்னு சொல்லிட்டு மண் வாசனை சார்பாக நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இதை மாதம் நடத்தணும்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். இந்த சந்தையில் நீங்கள் விரிவாக பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த பொருட்கள், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத காய்கறிகள், பழங்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு, அது இல்லாமல் குழந்தைங்க பிஸ்கெட் சாப்பிட்றாங்க, மைதா பிஸ்கெட் சாப்பிட்றாங்க, மில்லட் பிஸ்கெட்ஸ்லேருந்து அது நாட்டு மாட்டு பால், பன்னீர். இப்போ காலையில் எழுந்த உடனேயே நம்ம பால் சாப்பிட்றதுலேருந்து இரவு நம்ம என்ன சாப்பிட்ற வரைக்கும் அனைத்து பொருளுமே இங்கே கிடைக்குங்க. ஸோ இந்த சந்தையில் மக்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை சாப்பிடணுன்றது தான் எங்களுடைய ஃபுல் நோக்கமே. இந்த நோக்கம் முழுமையடைகிறதுக்கு தான் இந்த மாதம் சந்தைன்றது நாங்கள் எடுத்திருக்கோம். விவசாயிகள் நேரடி விற்பனையும் இருக்குது. இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃபீஸில் குயிக்கான ஒரு நேரத்தில் நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை எடுத்துக்க முடியலன்ற நேரத்தில் இந்த மாதிரி உணவும் எடுத்துக்கலாம். வீட்டில் காய்கறிகள், பழங்கள், அது இல்லாமல் மூலிகை கூட நம்ம போட்டிருக்காங்க. அந்த மூலிகை செடிகள் இப்போலாம் வீட்டு தோட்டத்திலேயே நம்ம மூலிகளை போட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது சளி இருக்கும் போதோ இல்லை இருமல் இருக்கும் போதோ ஏதாவது கஷாயம் வச்சு குடிப்போம். அதெல்லாம் இப்போலாம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம எடுத்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ மஞ்சள் கூட பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைவிச்ச மஞ்சள், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பழ வகைகள், நாட்டு மாட்டு சாணத்தில் செய்யப்பட்ட ஊதுபத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இயற்கை சார்ந்த பொருட்கள். இப்போ மக்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இது தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு நிரந்தரமான ஒரு இயற்கை சந்தையை அமைத்து கொடுத்தாலே போதும். இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ அங்கே பார்த்திங்கன்னா தொழில் முனைவர் இருக்காங்க, சின்ன லெவலில் பண்ணுறாங்க, நல்ல ஆரோக்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல சுவையாகவும் இருக்குது, எந்த கலப்படமாகவும் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி சந்தைகள் ரொம்பவே பயன்படுத்தி நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ மாதந்தோறும் இயற்கை சந்தை இதான் முதல் முறை தொடங்கியிருக்கீங்களா? இதுக்கு முன்பாகவே நடந்துட்டு இருக்கா? நாங்கள் இதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா கிராமிய திருவிழாவாக நடத்திட்டு இருந்தோம். ஆண்டுதோறும் நடத்திட்டு இருந்தோம். இப்போ மாதம் எடுத்துகிட்டு வரோம்னு நினைக்கிறோம். நம்ம மக்களுக்கு தேவைப்படுது. இப்போ பெருங்காயமே பார்த்தீங்கன்னா மைதா போட்ட பெருங்காயம் தான் நம்ம வழக்கமாக பார்க்குறோம். பாரம்பரிய அரிசி தூய மல்லியில் போட்ட பெருங்காயம் இங்கே விற்கப்படுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம். மக்களும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. இன்னும் அதிகமாக வரவேற்பு கொடுத்தா தான் இவங்களை போல ஒரு தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், இயற்கை விவசாயிகள் இருக்கட்டும், அது நேரடி விற்பனையாளர்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதான் இது முன்பாக ஆண்டுதோறும் நடத்திட்டு வந்தீங்க. இன்று முதல் மாதந்தோறும் இந்த இயற்கை சந்தையை சென்னையில் நடத்திருக்கீங்க. அதுதான் ஸோ எத்தனை கடைகள் இடம்பெற்றிருக்கு? உங்களை இந்த மாதிரி இயற்கை அங்காடி அமைக்கணும்னா உங்களை எப்படி அணுகணும், அதை பற்றி சொல்லுங்கள். இயற்கை அங்காடி அமைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சுலபமான விஷயம் தான். ஆனால் அதை எப்படி நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிட்ட பிறகு தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி சந்தையில் நீங்கள் உங்களோட வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கலாம். இயற்கை விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நம்மளோட பொருள் நல்லபடியாக நம்ம ஆரோக்கியமான முறையில் நம்ம விளைவிச்சோம், அது நல்ல ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குதுன்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அதை விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் ஒரு பாலமாக இருக்கீங்க, அது ஓகே தான். ஸோ உங்கள் 13 ஆண்டுகால இயற்கை வழி பயணம் எப்படி இருக்குது? சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா, அது சொல்லுங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல் கிடையாதுங்க. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல் தான் சொல்லலாம். ஏன்னா மக்கள் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளோட உடம்பு தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆரோக்கியமான விஷயத்தை எப்படி கொண்டு வரணுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ இங்கே கடை அமைக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் விற்பனை பண்ணுற பொருட்கள்லாம் எப்படி இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்டது, அதெல்லாம் எப்படி செக் பண்ணுவீங்க, அதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுவீங்க? அதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. ஒரு சந்தையிலையும் பார்க்குறோம். ஒரு சந்தையில் பார்க்குறோம்னா விவசாயிகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த விவசாயிகள் பொருளை எங்கே வாங்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா 13 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த வேலையில் தான் இருப்போம். அவங்க யார் ஆத்தென்டிக்காக நல்ல ஜென்யூனாக பண்ணுறவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை தளத்தை நாங்கள் சென்னை போன்ற நகர மக்கள் மத்தியில் இந்த இயற்கை உணவு, மதிப்பு கூட்டப்பட்ட உணவு எந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு வாங்கக்கூடிய திறன்? சென்னை ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியா சொல்லலாங்க. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா மக்களுக்கு டைமே கிடையாது, சமைக்கிறதுக்கும் டைம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நல்ல பொருள் எங்கே கிடைக்கும், நல்ல
சுவையான பொருட்கள் எங்கே கிடைக்கும், சுவையான சாப்பாடு எங்கே கிடைக்கணும்னு தேடுற வந்து மக்கள் தான் வந்து சென்னை மக்கள். இப்போ சென்னை மக்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தையை ஏற்படுத்தி கொடுத்தா டெஃபினட்டாக அவங்க வந்து வாங்கி, இப்போ பழங்கள்லாம் மாம்பழம் சீசன், இப்போ மாம்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவாக நல்ல ஒரு விவசாய மத்தியில் நம்மளுக்கு கெமிக்கல் ஃப்ரீ மாம்பழம் வந்து கிடைக்குது. அவ்வளோ அந்த பக்கம் போனாலே நல்ல வாசனை வருது. ஸோ இந்த மாதிரி மாம்பழம் எங்கே கிடைக்குது? நிறைய பேர் நம்ம ஃபுட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நிறைய செக் பண்ணி நிறைய மாம்பழத்தை வந்து டஸ்ட்பினில் கொட்டுறதை நம்ம வந்து நியூஸ் மீடியாலலாம் பார்த்துட்ருக்கோம். அது மத்தியில் நம்மளுடைய இந்த மாதிரி மாம்பழங்கள்லாம் வந்து அருமையான. நீங்கள் வந்து ஒரு 13 ஆண்டுகளாக வந்து இயற்கை வழியில் பயணம் செய்துட்டீங்க. இயற்கை உணவு ஆர்வலர். விவசாயிகளுக்கு நீ சொல்லக்கூடிய கருத்து என்ன? நுகர்வோர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டிய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, விலை வந்து பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் வாங்குற மாதிரி ஒரு ஒரு அமௌண்ட்டை வச்சுருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வாங்கிடுவாங்க. இப்போ விவசாயிகிட்டேயே நம்ம வந்து அதிகப்படியான விலைகள் இருந்தால் மக்கள் வாங்குறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. இப்போ தஞ்சாவூரில் இருக்கார் ஒரு விவசாயி, அங்கே ஒரு பாரம்பரிய அரிசியை விற்கிறாங்க. அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே வரும்போது, இங்கே வாங்கும் போது பார்த்தீங்கன்னா விலை கூடுதலாக இருக்கும்போது அதை நெக்லேட் பண்ணிவிட்டு நார்மல் ரைஸ்க்கு போயிடுறாங்க. நார்மல் ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 40, ரூ. 50, ரூ. 70 ரைஸுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நுகர்வோரும் விவசாயிகளும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு ட்ரெயின் வந்து போகிற பாதைகள் வந்து ஒரே நிலையாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாதையாக இருக்கும். இப்போ மண் வாசனை என்ற பெயரில் நீங்கள் ஒரு 13 ஆண்டுகளாக வந்து மதிப்பு கூட்டப்பட்ட இயற்கை உணவுப் பொருட்களை விற்பனை பண்ணுறீங்க இல்லையா? அந்த விற்பனை அனுபவத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். உங்கள் அந்த மண் வாசனை என்ற அமைப்பில் எத்தனை வகையான மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை பண்ணுறீங்க, அதை சொல்லுங்கள். மண் வாசனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13, 14 வருடம் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விற்கப்பட்ட அப்பளம்லேருந்து, ஹெல்த் மிக்ஸ்லேருந்து, பேட்டர் அதாவது ஈரமாவு சொல்லுவோம், ஈரமாவுலேருந்து, மசாலா ஐட்டம்லேருந்து, சூப்லேருந்து, வத்தல் வடகம்லேருந்து, புட்டு மாவு, தோசை மாவு, இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம், கருப்பு கவுனி ஐஸ்கிரீம்லேருந்து நான் முதல் முறையாக தமிழ்நாட்டிலே முதல் தடவையாக நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய அனுபவம்ன்றது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை வந்து வாங்கவும் வரல, இதை பற்றி ஒரு அனுபவமும் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. எல்லாம் அரை கிலோ 1 கிலோ அரிசி வாங்குறவங்க எல்லாமே மூட்டை கணக்காக அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அரிசி மட்டுமே இல்லை, இந்த மதிப்பு கூட்ட பொருட்களும் இருக்குது. இப்போ சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த சந்தையிலேயே வந்து நிறைய பொருட்களை வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரையும் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேக்கில் அடுக்குவாங்க. நம்ம வந்து ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்காது. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த பொருள் வாங்குறத அந்த பொருள் செய்முறை வரைக்கும் அதோடைய பயன் வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ நாள் பயணிச்சுட்டு எனக்கு ஒரு 14 வருஷம் வர வேண்டியதாக இருந்தது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள். நாங்கள் வந்து ஆர்டர் பேஸில் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து தான் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து மற்ற விவசாயிகளுக்கும் சொல்கிறீங்க, மற்ற நுகர்வோருக்கும் சொல்கிறீங்க, எல்லா மக்களுக்கும் சொல்லிட்டு வரீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை. அதுதான். சரி, ஓகேம்மா, நன்றி. உங்கள் தோட்டத்தில் வந்து இயற்கை வேளாண்மையில் எத்தனை வகையான காய்கறி, எத்தனை வகையான பழங்களை வந்து சாகுபடி பண்ணுறீங்க, மக்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க? இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படுகின்ற காய்கறிகளுக்கு, பழங்களுக்கு, குறிப்பாக இயற்கை உணவுகளுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? நீங்கள் இந்த மாதிரி கடை அமைக்கும் போது மக்கள் எந்த அளவுக்கு விரும்பி வந்து வாங்குறாங்க? அந்த அனுபவத்தை விரிவாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து 6 இயர்ஸாக சென்னைக்குள்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி ஆர்கானிக் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா செம்பேடு, அதுக்கப்புறம் திருவள்ளூர், அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் வரும். இப்போ வந்து சென்னைக்குள்ளே வந்து ஒரு 10,000 கஸ்டமர் கிட்ட இப்போ இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் வந்து 10,000 கஸ்டமர். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 400 பேர், 450 பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அது மாதிரி 4 டேஸ் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம். டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 4 டேஸ் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு 10,000 கஸ்டமர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டால் போடுறப்போ எங்களோட ரெகுலர் கஸ்டமரும் வருவாங்க. அதுவும் எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துட்டு இன்ஸ்டாவில் பார்த்தேன், இல்லை வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறது, இந்த முடவாட்டுக்கால் ஃப்ரூட் மிக்ஸு அதெல்லாம் வந்து ரெகுலராக வாங்குவாங்க நிறைய பேர். ஏன்னா நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்குமே அந்த டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, அதனால அவங்களே வருவாங்க நிறைய பேர். ஸோ எத்தனை ஏக்கரில் இயற்கை விவசாயம் நடக்குது? எங்கெங்கெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க? இயற்கை விவசாயத்தில் நீ பயன்படுத்தக்கூடிய இடுபொருட்கள் என்ன? அதை பற்றி சொல்லுங்கள்.
நாம வந்து இந்த மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இதுதான் நம்ம இயற்கையாக பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த வேப்ப இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மக்க வச்சு மாட்டு கோமியத்தை வந்து மக்க வச்சு அதில் ஒரு ரசாயனம் மாதிரி வரும். இப்போ மருந்தடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை அடிச்சுட்டா அந்த வேப்ப இதுக்கு வந்து பூச்சி வராது. ஸோ அந்த மாதிரி இயற்கையில் போயிட்டு இருக்கோம் நம்ம. எவ்வளோ நாளாக இயற்கை வேளாண்மை ஈடுபட்டிருக்கீங்க? இது வந்து நாங்கள் ஆரம்பிச்சு 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஊரில் பண்ணிட்டு இருக்கோன்னு கேட்குறேன். செம்பேடுன்ற இடத்துல ஓன் ஃபார்ம் இருக்கு. ஸோ நம்ம வந்து குரூப் ஆஃப் ஃபார்மர்லாம் சேர்ந்து ஊட்டியில் இருக்கு, நமக்கு ஃபார்மிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேனியில் இருக்கு, திண்டுக்கல்ல இருக்கு. அந்த இடத்துல இருந்தா வரும். ஸோ உங்களுடைய இயற்கை ஃபார்ம்லேருந்து ஸோ இதெல்லாம் கொண்டாந்து விற்பனை பண்ணுறீங்க. இந்த விற்பனைலாம் எப்படி இருக்குது? மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கா? எப்படி விரும்பி வாங்குறாங்க? ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்கானிக்னாலே ப்ரைஸ் அதிகம். ஸோ வாங்குறதுக்கு யோசிச்சாங்க. பட் வாங்கினதுக்கப்புறம் டேஸ்ட் வைஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து கஸ்டமர் வந்து ரேட்டு பார்க்குறது இல்லை. ஸோ நமக்கு வந்து இப்போ ஊர் சைட்லேருந்து வந்து சென்னையில் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்குது. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சென்னையில் வந்து ஆர்கானிக்காக வந்து வீட்டில் வந்து கொடுக்குறது பெரிய விஷயம். ஸோ அது நாங்கள் பண்ணுறதுனால அவங்க வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்க்குறதே இல்லை. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வைஸ் பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால அவங்க தானாக வராங்க. இந்த மாதிரி வந்து இயற்கை வேளாண் சந்தையில் கடை அமைத்து விற்பனை பண்ணுறீங்க. வேறு எந்தெந்த முறையில் மார்க்கெட் பண்ணுறீங்க? எந்தெந்த முறைன்னா இந்த மாதிரி மட்டும்தான் இல்லை உங்கள் கடைக்கு? நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஆன்லைனில் வந்து ரெகுலராக 4 days பண்ணிட்டு இருக்கோம் சென்னைக்குள்ள. 4 days. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம வந்து 4 days என்னைக்கு? டியூஸ்டே, ஃப்ரைடே, வெனஸ்டே, சாட்டர்டே. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டா நீங்கள் டெலிவரி பண்ணிடுறீங்க? அந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டா ஜஸ்ட் நாங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்புவோம் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கு ரெகுலராக டெலிவரி கொடுத்துருவோம். நீங்களே கொண்டு வந்து வீட்லேயே கொடுத்துருவோம். ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ உங்கள் வயலுக்கு வந்து வாங்கிக்கலாம்? அந்த மாதிரி கிடையாது. ஒன்லி ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க வந்து ஃபார்ம் பார்க்கலாம். நாங்க என்னென்ன விவசாயம் பண்றோம் நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க விவசாயம் எங்க கூட சேர்ந்து கூட பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு. என்னென்ன விவசாயம் பண்றீங்க? இது நாட்டு காய்கறி எல்லாமே இருக்கு. எல்லா காய்கறியும் பண்றீங்க? பச்சை மிளகாயில இருந்து அதுக்கப்புறம் கீரை வகை எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் அது எல்லாமே நம்மளோட ஃபார்ம்ல தான் வருது. வெண்டைக்காய்லாம் நம்மளோட தான் வரும். காராமணி அதெல்லாமே எல்லா விதமான காய்கறியும் எல்லா விதமான கீரை வகைகளும் எல்லா விதமான பழங்களும் வந்து நீங்க ஓனா வந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு சேல்ஸ் பண்றீங்க. அதை வயல்லேருந்து நேரடியாக மக்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்க வந்து கடைகளுக்கு கொடுத்து இடைத்தரகர் மூலமா மக்களுக்கு சென்றடைய செய்யல. நம்ம மைகாரோஸ்ல இருந்து நம்ம வந்து ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கடைகளுக்கு அந்த மாதிரி இல்ல. சோ நம்மளே வந்து சேல் பண்ணி மக்களுக்கு ஸ்ட்ரைட்டா கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஓன் ஃபார்ம் இருக்கு, மற்ற விவசாயிகிட்ட வாங்குறீங்களா? நம்மளோட ஃபார்மர் சைடும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்றீங்க. வந்து இயற்கையா விவசாயம் பண்றவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஆர்கானிக் எல்லாமே இருக்குது இல்லையா, அவங்களோட பிரைஸ் அளவுக்கு தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. ஸோ இயற்கை விவசாயத்தின் மீதும் இயற்கை உணவு தானியங்கள் மீதும் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? அதில் எப்படி நாட்டம் வந்தது சொல்லுங்களா? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து ஊர் சைடு தான். ஸோ என்னோட டிஸ்ட்ரிக் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வரேன். ஸோ அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே விவசாயம் தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போக போக இந்த தண்ணி கிடைக்காம விவசாயம் பண்ண முடியாமல் எல்லாம் கோயம்புத்தூர் சைடு போயிட்டோம். ஸோ அந்த வீட்டு வேலை அந்த மாதிரி போயிட்டோம். ஸோ ஆனால் இங்கே வந்தப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ தான் எனக்கு மைகாரோஸ் தெரியும். பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா அது நம்ம ஊரில் மாதிரி நடத்துகிறாங்க, அது இவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து இப்படி இயற்கை மீது இவ்வளோ இதாக இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் வேறு. ஸோ இயற்கை மீது உங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அதுலேருந்து இயற்கை விவசாயம் ஈடுபடுறீங்க. இயற்கை உணவு தானியங்களை மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க. சென்னை நகரில் மட்டும் 4 நாள் சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? தமிழ்நாடு முழுக்க நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் சார். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து கொரியரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகாது. ஸோ அதனால நம்ம வந்து கிராசரி மட்டும் இப்போ இந்த மாதிரி கிராசரிஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, அந்த மில்லட் ஐட்டம் இருக்கா? ஆமாம், மில்லட் ஐட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னென்ன ஐட்டம் சொல்லுங்க? மில்லட் ஐட்டம் இது வந்து A2 பால்கோவா, இது வந்து A2 லட்டு சார், இது வந்து இது மைசூர் பாக்கு. ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை பண்றீங்க. ஆமா, இப்போ வந்து இந்த நாட்டு சக்கரை, கந்தசாரி சக்கரை இருக்கு இல்லையா, அந்த இது மட்டும் சொல்லிட்டு எல்லா சிறுதானியங்கள் விற்பனை பண்றீங்க. அதே போல மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களும் விற்பனை பண்றீங்க. ஸோ இயற்கை உணவு தானியங்கள் மீது மக்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கு, விரும்பி வாங்குறாங்க. நாளுக்கெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இயற்கை விவசாயம் அதிகரிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு இயற்கை வேளாண் சந்தையில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.